ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயா சமையல். வாங்க இன்னைக்கு சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் 3 எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். 15 மிளகாய் வத்தல் விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றிக்கலாம். விதையெல்லாம் நீக்கி வச்சுருந்த வத்தலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வத்தல் நிறம் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் எந்தளவு ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம அரை வேக்காடு விட்டு சிக்கனை வச்சுருக்கோம். இது அப்படியே தண்ணியோடு அதில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கனுக்கு நான் உப்பு போடாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சுருந்தேன். அதனால் இதிலே சேர்த்து போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கல் உப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வற்றி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வற்றினா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சிந்தாமணி ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் சிந்தாமணி ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.